அன்பு சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 34ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். ஆண்டின் இறுதி ஞாயிறான இன்று திருச்சபை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர், அரசருக்கெல்லாம் அரசர் என்பதை மகிமையாய் எடுத்துரைக்கிறது. நம் இயேசுவின் அரசாட்சி அன்பு, நீதி, உண்மை ஆகியவற்றை அடிப்படையாய் கொண்டு கட்டப்பட்ட உலகிற்கு அப்பாற்பட்ட அரசாட்சி. இயேசுவின் அரசாளும் உரிமையை நாம் நம் விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவை நம் வாழ்க்கையில் ஆண்டவராகவும் அரசராகவும் முடிசூட்டும் போது அவரது சட்டங்களான அன்பின் கட்டளைகளை பின்பற்ற உறுதியளிக்கிறோம். இயேசு அரசர். அவர் தம் சீடர்களின் பாதங்களை கழுவினார். அன்பு செய்த நமக்காக தன்னையே சிலுவையில் பலியாக்கினார். அவரது அரசில் உள்ள நாமும் அவரை போல் அடுத்தவரை மதித்து பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பெருவிழா இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அவர் வழங்கவிருக்கும் இறுதி தீர்ப்பை நமக்கு நினைவூட்ட வேண்டும். அவரோடு நிலைவாழ்வில் பங்கு கொள்ள அவரது நீதி, உண்மை இவற்றை இம்மண்ணகத்தில் நிலைநாட்ட வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் சிலுவை மரணத்தின் இறுதி நிகழ்வுகள் பற்றி பார்க்கிறோம். இப்பகுதி இயேசுவின் அரச உரிமையையும் கடவுளின் இரக்கத்தின் ஆழத்தையும் பற்றி கூறுகிறது. இயேசுவின் சிலுவையில் இவன் யூதரின் அரசன் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. உலகத்தின் பார்வையில் இது தோல்வி. நம் அரசர் இயேசு அதிகாரத்தால் அல்ல, மாறாக தாழ்மையினாலும் தியாகத்தினாலும் ஆட்சி செய்கின்றார். இந்த பகுதியில் நல்ல குற்றவாளியின் மனமாற்றத்தையும் அவனுக்கு இயேசு தரும் மன்னிப்பையும் அழகாக காட்டுகிறது. முதல் குற்றவாளி இயேசுவை படித்துரைத்த போது இரண்டாவது குற்றவாளி அவனை கடிந்து கொள்கிறான். நாமோ நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம் என்று இங்கு அவன் உரைப்பது அவன் தன் பாவத்தை உணரும் நிலையை பார்க்கிறோம். தான் மரண தண்டனைக்கு தகுந்தவன் என்று உணர்கிறான். இவன் இயேசுவின் மாசின்மையை உணர்கிறான். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று அவன் கூறுவது அவன் இயேசுவை முழுமையாய் அறிந்து கொண்டதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்ற இந்த வரிகள் அவனுடைய மிகப்பெரிய நம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த குற்றவாளியின் நம்பிக்கை அறிக்கைக்கு இயேசு கொடுக்கும் பரிசு உடனடியாக கிடைத்த மீட்பு, நிபந்தனையற்ற மீட்பு. ஆம், இக்குற்றவாளி திருமுழுக்கு பெறவில்லை, எந்த நற்செயலையும் செய்யவில்லை. ஆனால் அவன் மனமாற்றம், இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கை, மறு உலக வாழ்வு பற்றிய அவன் பதிவு அவனுக்கு உடனடி மீட்பை பெற்று தருகிறது. நம் நம்பிக்கை இந்த நல்ல குற்றவாளியைப் போல் உள்ளதா? நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறுதி நேரத்தில் கூட இயேசுவின் இரக்கத்தை பெற முடியும் என்று நம்புகிறோமா? இயேசுவின் இரக்கம் எந்த ஒரு சமய சடங்குகளையும் பாரம்பரிய முறைகளையும் நீண்டகால நற்செயல்களையும் சார்ந்ததல்ல. இது ஒரு திறந்த அழைப்பு. அவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்பவர்கள் விண்ணகத்தை பெற முடியும் என்பதே இயேசுவின் அன்பான வாக்குறுதி.